தேனி மக்களவை தொகுதியில பாஜக கூட்டணியில டிடிவி தினகரன் நேரடியா களம் காண இருக்காரு. இந்த நிலையில அவருடைய வேட்புமனுவையும் தாக்கல் செய்திருக்காரு. அதுல குறிப்பிடப்பட்டிருக்க அவருடைய சொத்து மதிப்பு பற்றிய தகவல்கள், அரசுக்கு செலுத்த வேண்டிய அபராதம் பற்றிய தகவல்கள் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கு. முதலாவதா அவருடைய கையிருப்பு தொகையா 54,825 ரூபாய் மட்டுமே இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அடுத்ததா வருமான வரித்துறைக்கு அவர் தாக்கல் செய்திருக்க கணக்குப்படி அவருடைய ஆண்டு வருமானம் 6,87,870 ரூபாய். அடுத்ததா அவருடைய அசையும் சொத்துக்கள் எடுத்துக்கிட்டா அதனுடைய மதிப்பா 19,82,973 ரூபாய்னு கணக்கு காட்டி இருக்காரு. அதை தொடர்ந்து அசையா சொத்துக்களுடைய மதிப்பா அவர் தெரிவிச்சிருக்கிறது 57,44,008 ரூபாய். அடுத்தது முக்கியமா இவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் தங்கிட்ட வாகனம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு தினகரன். அதே சமயம் வங்கி மற்றும் இதர நிறுவனங்கள்ல அவருக்கு இருக்கும் கடனா அவர் சொல்லி இருக்கிறது 9,25,029 ரூபாய். அதே போல அந்நிய செலவாணி ஒழுங்குமுறை சட்டப்படி தினகரன் அரசுக்கு செலுத்த வேண்டிய அபராத தொகை பாக்கி ரூபாய் 28 கோடின்னு குறிப்பிடப்பட்டு இருக்கு. கூடவே தினகரன் மனைவி அனுராதாவுடைய சொத்து விவரங்களும் அவர் வேட்புமனுவில் இணைக்கப்பட்டிருக்கு. அதன்படி அனுராதாவுடைய கையிருப்பு தொகையா குறிப்பிடப்பட்டிருக்கிறது 21,804 ரூபாய். அவங்களுடைய ஆண்டு வருமானம் ரூபாய் 25,21,020. அடுத்ததா அவங்களுடைய அசையும் சொத்துக்களுடைய மதிப்பு எடுத்துக்கிட்டா 1,60,25,118 ரூபாய்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அனுராதாவுடைய அசையா சொத்துக்களின் மதிப்பு 2,48,79,707 ரூபாய். இவங்க பெயர்ல ஸ்கார்பியோ வாகனம் ஒன்று இருக்கு. அதனுடைய மதிப்பு 8,96,323 ரூபாய். இது கூடவே தங்கம் 1024 கிராம் இருக்கிறதாகவும் வைரம் 37.32 கிராம் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் வங்கி உள்ளிட்ட இதர நிறுவனங்கள்ல உள்ள கடனா 22,87,960 ரூபாயை குறிப்பிட்டு வேட்புமனு தாக்கல் செய்திருக்காரு தினகரன்.